அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்த ராமதாஸுக்கு திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ராமதாஸ் சத்தியம் தவறாத உத்தமரா என்று திமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி என்ன தெரிவித்திருக்கிறார், அது தொடர்பான விவரங்கள்? சத்தியம் உத்தமரா ராமதாஸ் தீரத்தோடு அமலாக்கத்துறையின் அடாவடிக்கு சேர்க்கும் திமுகவை கண்டிக்காத ராமதாஸ், தற்போது அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாஸ் விமர்சிக்க தகுதி உண்டா என்று திமுகவினுடைய அமைப்பு பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி நீதிபதிகளாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என்று பாமகவுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய திமுக சார்பில் இத்தகைய கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையில் 10 ஆண்டுகளாக பாஜக கூட்டணியில் கதி என பாமக ஏன் பம்மி கிடக்கிறது என்றும், மத்திய அமைச்சராக இருந்தபோது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும், மேலும் மருத்துவக் கல்லூரி முறையீடு தொடர்பாக 2015 ஆண்டு அன்புமணி மீது சிபிஐ குற்றச்சாட்டை பதிவு செய்து இந்த வழக்கிலிருந்து தப்பித்து கொள்ளதான் தமிழகத்தில் தந்து மனிதர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்கொள்ளும் திமுகவை கொஞ்சமும் விமர்சிக்க அருகதை இல்லாதவர்கள் என்றும், மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய விவகாரத்தில் சட்டவிரோதமாக பணிமாற்ற வழக்கு ஏன் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதற்கு அன்புமணி ராமதாஸுக்கு தொடர்ச்சியாக ராஜ்யசபா சீட் தரப்படுகிறது என்றும், பாமகவில் தகுதியான நபர்களே இல்லையா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டும் எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் தலைமையிலான பினாமி அரசின் ஊழல்களையும் மறைக்க முடியாது என்றும், அதனால் ஏற்பட்ட பாவங்களையும் கழுவ முடியாது என முன்பு கூறிய ராமதாஸ் சொன்னார். அந்த பினாமிகளோடு தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் ராமதாஸ் கூட்டணி வைத்தார் என்றும், பாமகவின் பாவங்களை கழுவிவிட்டு வந்து திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிட்டோம் என்றும் தற்போது காட்டமாக அதிமுகவினுடைய அமைப்பு RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.